திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம். ஈரோடு மனோகர் டிராவல்ஸ் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திரு கைலாய புனித யாத்திரையில் 74 அடியார்கள் கலந்து கொண்டு புகைப்படம் மற்றும் ஒளிப்பதிவு 2ஆம் பாகம் வெளியீடு. திரு கைலாய யாத்திரையின் மிக முக்கியமான பகுதியான யமதுவார் இப்பொழுது நீங்கள் கண்டு ரசித்து கொண்டிருப்பது யமதுவார். எங்கள் திரு கைலாய யாத்திரை பயணம் தொடங்கிய முதல் வருண பகவானின் கருணை எங்கள் மீது அளப்பெரும் கருணையாகவே இருந்தது. இந்த யமதுவாரில்தான் அடியார்களுக்கு உதவியாளர், குதிரைக்கு உதவியாளர் எல்லாமே எடுத்துக்கொண்டு இங்கிருந்து நமது 40 கிலோமீட்டர் திரு கைலாய யாத்திரையின் புனித பயணம் தொடங்குகிறது. இப்பொழுது நீங்கள் கண்டு ரசித்து கொண்டிருக்கும் இடம் யமதுவார் அடிவாரம். இந்த இடத்திலிருந்து 74 யாத்திரிகளும் புறப்படுகிறோம். பெருமானின் பெரும் கருணை முன்னின்று அருள் செய்ய எங்களது இந்த புனித யாத்திரை தொடங்குகிறது. இறைவனின் பெரும் கருணையோடு அத்துணை அடியார்களும் அமைதி காத்து திரு கைலாய யாத்திரையின் இந்த புனித பயணத்தில் இறைவனின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அற்புதமாக இங்கே அனைவரும் ஒன்று கூடி எங்கள் யாத்திரையை தொடங்குகிறோம். யமதுவாரிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரம் தேராபுக் என்னும் இடத்தில் முதல் நாள் பரிக்கிரமா என்று சொல்லப்படும் கிரிவலம் நிறைவடைகிறது. செல்லும் வழியில் தெற்கு முகம் தரிசனம் அருமையாக கிடைத்தது. இப்பொழுது நீங்கள் காண்பது யமதுவார். இதுதான் பரிக்கிரமா செல்லும் முதல் இடம், கிரிவலம் செல்லும் முதல் இடம். இங்கிருந்து தான் நமது கிரிவலம் துவங்குகிறது. முதல் நாள் கிரிவலம், மொத்தம் 3 நாள் கிரிவலம். இங்கிருந்து 14 கிலோமீட்டர் தூரம் வருண பகவானின் கருணையோடு எங்களுக்கு நடந்தது. அற்புதமான குளிர்காற்று, ஆனந்தமான மழை, பனிமழை அனைத்தும் இறைவன் குறைவில்லாமல் கொடுத்து கொண்டே இருந்தார். அதேபோல் தரிசனமும் கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் காண வேண்டும் என்ற பெரும் ஆவலோடு எங்களால் முடிந்த சிறு பதிவினை எடுத்து அடியார் பெருமக்களுக்கு இங்கே சமர்ப்பித்திருக்கிறோம். 74 அடியார்கள் கலந்து கொண்ட இந்த புனித யாத்திரையில் 74 அடியார்களும் தேராபுக் வரையும் ஒன்றாகவே சென்றோம். அதில் அனைவரும் குதிரையில் வந்தார்கள். சில அடியார்கள் மட்டும் பெருமானின் பெரும் கருணையோடு நடந்து வந்தார்கள். அதில் அடியேனும் ஒன்று. ரிட்டர் டிஃபென்ஸ் திவாகரப்பா, ரிட்டர் ஃபாரஸ்ட் தங்கராஜப்பா மற்றும் அடியேன் இந்த கைலாய புனித யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கும் மனோகர் டிராவல்ஸ் உரிமையாளர் சங்கரையா அவர்கள் எங்களோடு கடைசி வரை பயணம் செய்தார். மற்ற அடியார்கள் எல்லாம் தேராபுக் வந்து தங்கியவுடன் குளிர் அதிகமாக இருந்ததால் 2ஆம் நாள் காலை வடக்கு முக தரிசனம் கண்டவுடன், வெள்ளியம்பலம் தரிசனம் கண்டவுடன் அனைவரும் திரும்ப யமதுவார் அடிவாரத்திற்கு சென்று விட்டார்கள். 14 அடியார்கள் குதிரையில் கிரிவலம் சென்று விட்டார்கள் பரிக்கிரமா செல்வதற்கு. 2ஆம் நாள் பயண தூரம் 22 கிலோமீட்டர். 14 அடியார்கள் குதிரையில் சென்று விட்டார்கள். 4 பேர் மட்டும் நடந்து சென்றோம். இறைவனின் பெரும் பாக்கியம் கிடைக்க பெற்றோம். மிகவும் கடுமையான இலக்குதான், இருந்தாலும் இறைவன் பெரும் கருணை கொண்டு பஞ்சமுக தரிசனம் என்று சொல்லக்கூடிய மழை, காற்று, பனிமழை,
ஆலங்கட்டி மலை, வெயில், இந்த 5ஐயும் ஒரே நேரத்தில் எங்களுக்கு மாறி மாறி காமித்து கொண்டே இருந்தார். அதே மாதிரி 2ஆம் நாள் காலை வானிலை மிக மோசமாக இருந்ததால் பொன்னார் மேனியன் தரிசனம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் வெள்ளியம்பலம் தரிசனம் அற்புதமாக இறைவன் காட்டி எங்களை வழி அனுப்பித்து வைத்தார். அந்த காட்சியினை அடியார்களுக்கும் இங்கே சமர்ப்பித்திருக்கிறோம். மிகவும் கடுமையான இலக்காக இருந்தாலும் இறைவனை மனதில் சுமந்து கொண்டு அடியார்களுக்கு திருநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக திருநீர் பையையும் சுமந்து கொண்டு பெருமான் இந்த 42 கிலோமீட்டர் பரிக்கிரமா என்று சொல்லக்கூடிய இந்த கிரிவலத்தை அடியேனும் செல்வதற்கு பெரும்பாக்கியம் செய்து கொடுத்திருந்தார். 2வது நாள் எல்லா அடியார்களும் குளிர் தாங்காமல் திரும்பி வரும் பொழுது எங்கே நமக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கண் கலங்கி நின்ற வேளையில் பெருமானின் தரிசனத்தை பாருங்கள். இதுதான் வடக்கு முக தரிசனம். முதல் நாள் மாலை கிடைத்த தரிசனம் இது. இதைவிட அருமையாக அடுத்த நாள் காலையிலும் பெருமான் தரிசனம் கொடுத்திருந்தார். இதுதான் வடக்கு முக தரிசனம், மிக முக்கியமாக கருதப்படும் தரிசனம். இது 2ஆம் நாள் காலை வெள்ளியம்பல தரிசனம் நீங்கள் இப்பொழுது கண்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். பெருமானுக்கு சங்குநாதம் வாசிக்கும் ஒரு பெரிய வாய்ப்பினை அடியேனுக்கு பெருமான் வழங்கியிருந்தார். திரு கைலைநாதரின் இடத்தில் மூச்சுக்காற்று மிக குறைவாக இருக்கும் இடத்தில் இருந்தாலும் முடிந்த அளவு வாசிக்கும் ஒரு வாய்ப்பினை இறைவன் பெரும் கருணையை, கொடையை அடியேனுக்கு வழங்கியிருந்தார். இங்கிருந்து காலை இறைவனின் பெரும் கருணை, உணவு கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் விரதமாகவே என்னை வந்து காண வேண்டும் என்று பெருமான் விரும்பியதால் நானும் திவாகர் அப்பாவும் தங்கராஜ் அப்பாவும் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து நடந்தோம். 2ஆம் நாள் பயண தூரம் 22 கிலோமீட்டர். இதில் ஒரு 8 கிலோமீட்டர் மிகவும் உயரமாக இருந்தது. டோல்மா பாஸ் என்று சொல்லக்கூடிய உயரமான மலை, கடுமையான பனிப்பொழிவும் இருந்தது. இறைவனின் பெரும் கருணை கொஞ்சமும் குறைவில்லாமல் அனைத்து வகையான தட்பவெட்ப நிலையும் அங்கே எங்களுக்கு காணப்பெற்றது. 5 நிமிடம் நடையும் 1 நிமிடம் ஓய்வும் எங்களுக்கு தேவைப்பட்டது. ஏனென்றால் மிகவும் செங்குத்தான மலையாக இருந்தது. காலை உணவும் இல்லை. மதிய உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தோம். டோல்மா பாஸில் எங்களுக்கு உணவு கிடைக்கப்படும் என்று அண்ணன் சொல்லியிருந்தார். ஆனால் இறைவன் எங்களுக்கு, நீங்கள் பட்டினியாகவே வர வேண்டும், விரதமிருந்து வர வேண்டும், என்னை நினைத்து கொண்டே வர வேண்டும், நினைந்து 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 நீங்கள் நடக்க வேண்டும் என்று மதிய உணவையும் எங்களுக்கு தர மறுத்து விட்டார். அவருடைய அன்பு எங்கள் மேல் அளவுக்கு அதிகமாக இருந்தது. என் பிள்ளைகள் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு இறைவன் மேலும் அங்கு விதைத்திருந்தார். டோல்மா பாசா என்று சொல்லக்கூடிய மிக உயரிய மலையில் பொறுமையாக 3 பேரும் நடந்து வந்தோம். அங்கே அடியார் பெருமக்களும் பெருமளவு எங்களோடு நடந்து வந்தார்கள். திபெத்தியர்கள், நேபாளியர்கள், சீனர்கள், நிறைய அடியார்கள் இந்த புனித யாத்திரையில் கலந்து கொண்டார்கள். எங்களது 74 பேர் கொண்ட இந்த குழுவில் எங்கள் 3 பேருக்கும் மற்றும் மனோகர் டிராவல்ஸ் உரிமையாளர் சங்கரையா அவர்களும் எங்களோடு கலந்து கொண்டார். அவர் இரவு உணவு தயார் செய்ய வேண்டும் என்று சற்று வேகமாக சென்று துஜுல்புக் என்ற இடத்தில் சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். நாங்கள் 3 பேரும் பொறுமையாக இறைவனை மனதில் சுமந்து கொண்டு கைலாயநாதரை கண்டுவிட்டோம், கைலாய மலையை சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம், கைலாயநாதரின் அன்பை பெற்றுவிட்டோம் என்ற பேரானந்தத்தோடு, பெருமானின் பெரும் கருணை கிடைக்க பெற்றுவிட்டோம் என்ற அந்த ஆனந்தத்தை மனதில் எண்ணிக்கொண்டு மெதுவாக 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 எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. செல்லும் வழிகளெல்லாம் திடீரென மழை பெய்தது.
திடீரென வெயில் தாங்க முடியாமல் அடிக்கிறது, திடீரென பனிமழை பெய்கிறது, திடீரென ஆலங்கட்டி மழை பெய்கிறது, திடீரென கடும் குளிர்காற்று நிலவுகிறது. நீங்களே இந்த இயற்கை சூழலை பாருங்கள். சற்று முன் கடும் பனிப்பொழிவாக இருந்தது, இப்பொழுது கடும் வெயில் தெரிகிறது. இப்படி மாறி 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 இறைவனின் கருணை எங்கள் மீது பொழிந்து கொண்டே இருந்தது. எத்தனை வருட தவம், அந்த தவத்தின் பலனை இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்ற ஆனந்தத்தை மனதில் சுமந்து கொண்டு பொறுமையாக நமது நால்வர் பெருமக்களையும் 63 நாயன்மார்களையும் அதிலும் குறிப்பாக நாவுக்கரசர் பெருமானின் அந்த விடாமுயற்சியையும் மனதில் சுமந்து கொண்டு கைலாயநாதரை நாம் தரிசித்து விட்டோம், அந்த ஆனந்தத்தோடு அவர் மலையை பரிக்கிரமா செய்ய வேண்டும், கண்டிப்பாக அவர் மலையை பரிக்கிரமா செய்ய வேண்டும், கிரிவலம் செய்ய வேண்டும். தூரம் அதிகமாகத்தான் இருந்தது, குளிரும் அதிகமாக இருந்தது, உணவும் இல்லை. இருந்தாலும் பெருமானின் கருணை, அளப்பெரும் கருணை எங்கள் நெஞ்சில் ஆணிவேராக நின்றது. அப்பா இருவரும் ரிட்டையர் ஆனவர்கள். ஒருவர் 68 வயதுடையவர், ஒருவர் 69 வயதுடையவர். அவர்களின் அந்த உத்வேகம்தான் அடியேனையும் அழைத்து சென்றது. அவர்கள் வரவில்லை என்றால் எனக்கு துணை இல்லை. பெருமானே துணையாக நின்று எங்கள் 3 பேருக்கும் நான் இருக்கிறேன் வாங்கள் என்று அழைத்து சென்றார். செல்லும் வழிகளெல்லாம் இப்படித்தான் இருக்கும் பாதை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எங்களால் முடிந்தவரை சற்று நடப்பது, சற்று ஓய்வெடுப்பது, சற்று நடப்பது, சற்று ஓய்வெடுப்பது. எங்களோடு பயணம் செய்து தேராபுக்கிலிருந்து மீண்டும் டார்ச்சன் திரும்பி சென்ற அடியார்கள் இறைவனை காண முடியவில்லையே, இறைவனின் மலையை சுற்றி வர முடியவில்லையே, இறைவனை மட்டும்தானே கண்டு கொண்டோம், வெள்ளியம்பலத்தை கண்டுவிட்டு திரும்புகிறோமே என்ற வருத்தத்தோடு சென்ற அத்துணை அடியார்களுக்காகவும் சேர்த்து நாங்கள் இறைவனிடம் விண்ணப்பம் வைத்து கொண்டே தான் நடந்தோம். எங்களுக்கு என்ன என்ன புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ, இந்த பரிக்கிரமா, இந்த கிரிவலம் செய்வதில் எங்களோடு பயணம் செய்த அத்துணை பேருக்கும் இந்த புண்ணியம் சென்று சேர வேண்டும், இறைவன் அருள் செய்ய வேண்டும், அத்துணை பேரின் வேண்டுதலும் நிறைவேற வேண்டும் என்பது அடியேனின் ஒரே எண்ணமாக இருந்தது. ஏனென்றால் 74 பேருமே பெரும் ஆவலுடன் தான் அங்கு சென்றோம். எல்லாம் சற்று வயதில் முதிர்ந்தவர்கள் என்பதால் 60 வயதிற்கு மேலே உள்ளவர்களை மேலே அனுமதிக்க முடியாது என்று உத்தரவு இருந்ததால் நிறைய பேர் வர முடியவில்லை. நிறைய பேருக்கு உடல் நலம், ஏனென்றால் குளிர் அந்த அளவுக்கு இருந்தது. குளிர் அதிகமாக இருந்ததால் அடியார்களால் உணவு கூட சரியாக உண்ண முடியவில்லை. மனோகர் டிராவல்ஸ் சங்கரண்ணன் அவர்கள் உணவு அற்புதமாக ஒவ்வொரு இடத்திலும் தயார் செய்து கொடுத்தார். அவர் மீது எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் நம் வயிறு அதை ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் இல்லை. திடீரென்ற அந்த குளிரும் அந்த சூழ்நிலையும் நமக்கு அந்த தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப உடல் மாற கொஞ்சம் டைம் எடுக்கிறது. இருந்தாலும் இறைவனை கண்டுவிட்டோம், இறைவனை காண செல்கிறோம், இறைவன் மலை மீது நடந்து செல்கிறோம், அவன் திருவடியில் நடந்து செல்கிறோம், அவன் திருவடியில் நடந்து செல்கிறோம் என்ற அந்த ஆனந்தத்தை கொஞ்சம் கூட குறைத்து கொள்ளாமல் எங்கள் பயணம் அற்புதமாக தொடர்ந்தது. நாங்கள் 3 பேரும் கொஞ்சமாக மெதுவாக நடந்து எப்படியாவது அந்த டோல்மா பாஸ் சென்றுவிட வேண்டும். அதுதான் உலகின் 19,000 அடி உயரமான இடம். அதனால் அந்த இடத்தை எப்படியாவது சென்று அடைந்து விட வேண்டும் என்பதற்காக மெதுவாக மெதுவாக சிவ 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 என்று மனதில் நினைத்து கொண்டு ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போதும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டே சென்றோம். அதனால் இறைவன் எந்தவித குறையும் இல்லாமல், பசியும் தெரியாமல், தாகமும் தெரியாமல் எங்களை வழிநடத்தி கொண்டே இருந்தார். எங்களுக்கு முன்பாக சென்ற 14 அடியார்கள் குதிரையில் சென்று துஜுல்புக் என்ற இடத்தில்
தங்கிவிட்டார்கள். நாங்கள் அந்த இடம் சென்று சேர்வதற்கு இரவு 10:30 மணி ஆகிவிட்டது. காலை 9:30 மணியில் புறப்பட்ட எங்களுடைய புனித யாத்திரை 2ஆம் நாள் இரவு 10:30 மணிக்கு தான் நிறைவடைந்தது. இதில் இடையில் 12 கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது. மிக கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. இருந்தாலும் இறைவனை மனதில் சுமந்து கொண்டு, இறைவனே அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கிறார், அவரின் அருள் மழையில் நனைந்து கொண்டு நடக்கிறோம் என்ற பேரானந்தத்தோடு எங்கள் பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற்றது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அற்புதங்களை இறைவன் எங்களுக்கு காண்பித்து கொண்டிருந்தார். அந்த அற்புதங்களை சுமந்து கொண்டு, அந்த அற்புதத்தில் நனைந்து கொண்டு, அவ்வப்போது அதை நினைந்து கொண்டு காட்சிகளை பாருங்கள். சுற்றி எப்படி இருக்கிறது, நம்ம கைலாய மலையை சுற்றி இயற்கை எவ்வாறு இறைவன் தனக்கு வடிவமைத்து அரணாக இருக்கிறார். எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் உன்னை வந்து கண்டிப்பாக வணங்குவேன் என்று எத்துணை அடியார்கள் இந்த பயணத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அடியேனோடு பயணம் செய்த 2 அடியார்களும் வயதில் முதிர்ந்தவர்கள். ஒருவர் டிஃபென்ஸ், ஒருவர் ஃபாரஸ்ட். 2 பேருமே பணி ஓய்வு அடைந்தவர்கள். தங்கராஜ் அப்பா, திவாகர் அப்பா. சங்கரையா முன்னதாகவே சென்று விட்டார்கள். ஏனென்றால் சங்கரையா இது 54வது பரிக்கிரமா அவருக்கு. அவர் இந்த டிராவல்ஸ் நடத்துவதால் ஒவ்வொரு முறையும் தானும் பரிக்கிரமா செய்து விடுவேன் அப்படி என்று இறைவனிடம் பெரும் வரம் பெற்றிருக்கிறார். யாருக்கு கிடைக்கும்? ஒரு முறை சுற்றி வருவதற்கே உள்ளம் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறது. கைலாசத்திற்கே போய்விட்டோம் என்ற ஒரு பெரும் சந்தோஷம் கிடைத்து விட்டது கைலாய மலையை பார்த்தவுடன். அவர் 54வது முறை கிரிவலம் செய்கிறார் என்றால் இறைவனின் பெரும் கருணை பெற்றவர் அல்லவா. அதனால் அவர் எங்களுக்கு முன்னதாகவே சென்று, நீங்கள் பொறுமையாக வாருங்கள், நான் அங்கு சென்று உணவு தயார் செய்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். அதேபோல் நாங்கள் மெதுவாக பெருமானை பற்றி சிந்தித்து கொண்டு, அங்கு வரும் அடியார்களோடு பேசிக்கொண்டு, அங்கு இருக்கக்கூடிய இயற்கைகளை எல்லாம் ரசித்து கொண்டு, அனைத்து மலைகளையும் நமது அடியார்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டு, இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வெயில், மறுபக்கம் பனிமலை. திடீரென அந்த பனிமலை பேந்து கீழே விழுகிறது பெரும் சத்தத்தோடு. சுற்றி நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கிறது தட்பவெப்பநிலை. இதுதான் கிட்டத்தட்ட டோல்மா பாஸ் என்று சொல்லக்கூடிய இடம். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த எல்லையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். டோல்மா பாஸ் எல்லையை தொட்டுவிட்டோம் என்றால் பிறகு ஒரு 5 கிலோமீட்டர் இறக்கம்தான். மெதுவாக நாம் செல்லலாம். உலகத்தின் 19,000 அடியில் உள்ள அந்த டோல்மா பாஸ் உயரம் ஏறியவுடன் எங்களுக்கு மூச்சு மிகவும் தடுமாற்றமாக இருந்தது. 50% தான் உயிர்காற்று எங்களுக்கு கிடைத்தது. மூச்சு விடுவது மிகவும் சிரமமாக இருந்தது. எனக்கே அவ்வளோ சிரமம் என்றால் 2 அப்பாக்களுக்கும் எவ்வளோ சிரமம் இருந்திருக்கும். அவர்களும் பொறுமையாக அடியேனோடு சேர்ந்து அடியேனுக்கும் தைரியம் கொடுத்து மெதுவாக செல்லலாம் என்று அழைத்து சென்றார்கள். ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து இந்த கிரிவலத்தை நிறைவாக செய்து முடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு எங்கள் பயணம் தொடர்ந்தது. பார்வதி அன்னை வந்து நீராடும் கௌரிக்குண்டு என்று சொல்லக்கூடிய இடமும் இங்கே டோல்மா பாஸ் அருகில் இருந்தது. 100 அடி பள்ளத்தில்தான் அந்த நீர் இருந்தது. பார்ப்பதற்கு பச்சை நிறமாக இருந்தது. அதை புனித நீரை எடுத்து நமது பாட்டில் நிரப்பியவுடன் வெண்மை நிறமாக இருந்தது. இது டோல்மா பாஸினுடைய உச்சமான இடம். அதனால தான் இங்கே இந்த கலர் வண்ண கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த இடத்தை அடைந்து விட்டோம் என்றால் இது தேராபுக்கிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனாலும் இந்த 8 கிலோமீட்டர் நமக்கு 80 கிலோமீட்டர் தூரமாக தெரிகிறது. காரணம், தொடர்ச்சியாக உயரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும்.
அங்கே நடக்கும் அத்தனை அடியார்களும் உயிர்காற்று பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் அந்த உயிர்காற்று வாங்கவில்லை, பயன்படுத்தவும் இல்லை. இறைவன் கொடுத்த இந்த உயிர் மூச்சு அவனுக்காகவே என்ற ஒரே நோக்கத்தோடு இறைவன் கொடுத்த அந்த உயிர்காற்றை சுவாசித்து கொண்டு செல்வோம், செயற்கை சுவாசம் வேண்டாம் என்ற ஒரே நம்பிக்கையோடு எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டு போனது. இறைவன் அழைத்து சென்று கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கையோடு எங்கள் பயணம் இருந்தது. இதுதான் டொல்மா பாஸ், 19,000 அடி உயரம். சற்று இந்த வீடியோ பதிவு அதிக நேரமாக இருந்தாலும் முழு பதிவும் அடியார்களுக்கு சென்று சேர வேண்டும். ஒரு கைலாய மலையின் பரிக்கிரமா கிரிவலம் இப்படித்தான் இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த பதிவினை முழுவதுமாக உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன். அடியார்களுக்கு காணிக்கை ஆக்கியிருக்கிறேன். இதில் எந்தவிதமான விளம்பர நோக்கமும் கிடையாது. ஏனென்றால் இந்த காணொளியை காணுகின்ற ஒரு அடியாராவது இந்த கைலாயத்திற்கு வந்து இறைவனை வணங்கினால் அதுவே அடியனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இதை செய்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த காணொளியை காணும் அடியார்கள் மற்ற அடியார்களுக்கும் அனுப்பி நமது திருக்கைலாய பெருமான் வாழும் திருக்கைலாய மலையின் பரிக்கிரமா 3 நாள் எவ்வாறு இருக்கும் என்பதை அவர்களும் அறிந்து கொள்ளும் வண்ணம் நீங்கள் செய்ய வேண்டுமாய் உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். அடியேன் பலமுறை வெள்ளையங்கிரி, சதுரகிரி, பருவதமலை சென்றிருந்தாலும் இந்த பயணம் கடும் சவாலாகவே இருந்தது. ஏனென்றால் உயிர்காற்று இங்கு கம்மியாக இருந்தது, வேறொன்றுமில்லை. உயிர்காற்று கம்மியாக இருப்பதால் நம்மளுடைய இலக்கு அடைவதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. பாதி அளவுதான் நம்மளுடைய மூச்சுக்காற்று நமக்கு கிடைக்கிறது. சுற்றி மலைகள், நமது ஊரில் இருப்பது போல் மரங்கள் கிடையாது, எல்லாமே மலைகள், சின்ன சின்ன புற்கள் தான் இருக்கிறது. அதனால் அங்கே ஆக்சிஜன் லெவல் மிகவும் குறைவாக உள்ளது. ஆனால் இறைவனின் அன்பு நிறைவாக உள்ளது, நிறைந்து உள்ளது. அதை மனதில் சுமந்து கொண்டு ஒவ்வொரு அடிக்கும் நமச்சிவாய 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 என்றே சொல்லி எங்கள் பயணம் இருந்தது. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது பெருமான் மடியில், அவர் திருவடியில் சரணடைந்த அந்த ஆனந்தத்தை உணர முடிந்தது. பார்க்குமிடமெல்லாம் இறைவன் விடைமேல் காட்சி கொடுத்து கொண்டே இருந்தார். எந்த பக்கம் பார்த்தாலும் பெருமானின் காட்சியாகவே இருந்தது. அதுவும் சாதாரண காட்சியாக இல்லை, விடைமேல் காட்சியாக இருந்தது. இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? வாழும் காலத்திலேயே கைலாய பதவி அடைந்த ஒரு பெரிய திருப்தியை இறைவன் கொடுத்து விட்டார். இந்த பயணத்தில் கலந்து கொண்ட அத்துணை அடியார்களின் விண்ணப்பங்களும் கைலாயநாதரின் திருவடியில் வைக்கப்பட்டது. பெருமான் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்னென்ன அடியார்கள் என்னென்ன விண்ணப்பங்கள் வைத்தார்களோ அவ்வண்ணமே செய்து கொடுப்பார் என்பதில் ஒரு சிறிதளவும் ஐயமில்லை. அடியார் பெருமக்களின் விண்ணப்பம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம் சிவபெருமானின் அன்பு அளவற்றது. ஒவ்வொரு அடி நடக்கும் பொழுதும் நாவுக்கரசர் பெருமானையே நினைந்து கொண்டோம். கால் தேய்ந்தும் கை தேய்ந்தும் நெஞ்சாலும் போய் உன்னை கண்டே தீர்வேன் என்று அவருடைய உறுதிப்பாடு எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே எங்கள் உறுதிப்பாடும் இருந்தது. இதில் ஒரு பெருமானின் பெரும் கருணை என்னவென்றால், சுந்தர பெருமான் திருக்கைலாயம் சென்ற அதே நாளில், அவருக்கு குரு பூஜை நடக்கும் அதே நாளில் எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது. அதுதான் பெருமானின் பெரும் கருணை. அந்த கருணையை மனதில் சுமந்து கொண்டு அற்புதமாக எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தோம். 19,000 அடி உயரமான மலையில் ஏறுவதென்றால் பெருமானின் பெரும் கருணை இல்லாமல் அது எப்படி சாத்தியமாகும்? எங்கு பார்த்தாலும் இயற்கை 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 எங்களுக்கு வழிநடத்தி சென்று கொண்டே இருந்தது.
இந்த காணொளியை ஒவ்வொரு அடியார்களும் கண்டு மனம் மகிழ்ந்து கண்டிப்பாக நாமும் ஒரு முறை இந்த கைலாயநாதரை 3 நாள் பரிக்கிரமா கிரிவலம் செய்ய வேண்டும் என்று ஒரு உறுதிப்பாடு பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒளிப்பதிவு காணிக்கையாக இங்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்பா நடந்து வருவதை நீங்களே பாருங்கள். எவ்வளவு மெதுவாக நடந்து வருகிறார்கள். அவ்வளவு மெதுவாகத்தான் நடக்க முடியும். ஏனால் அங்கே உயிர்காற்று மிக குறைவாக இருக்கிறது. அற்புதமாக 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 இறைவன் எங்களுக்கு அருள் செய்து கொண்டே இருந்தார். அவரை நினைந்து கொண்டு ஒவ்வொரு அடிக்கும் நமச்சிவாயம் சொல்லிக்கொண்டு திருச்சிற்றம்பலம் சொல்லிக்கொண்டு பெருமான் நமது கூடவே பயணம் செய்து கொண்டிருக்கிறார், அவர்தான் நம்மை வழிநடத்துகிறார் என்ற அந்த ஆனந்தத்தோடு எங்கள் பயணம் தொடர்ந்தது. இந்த ஒளிப்பதிவு 30 நிமிடங்கள் உள்ளது. கண்டிப்பாக ஒரு கிரிவலம் கைலாய மலையை பரிக்கிரமா செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். முழுவதுமாக இதை பாருங்கள். இதுதான் அந்த உயரமான இடம். இங்கு சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு பிறகு தொடர்ச்சியாக 5 கிலோமீட்டர் தூரம் இரக்கமாகவே இருக்கும். தொடர்ச்சியாக இரக்கமாகவே இருக்கும். அதுவும் கையில் இருக்கக்கூடிய அந்த குச்சிதான் சிவமாக எங்களை வழிநடத்தது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது அன்னை, அண்ட சராசரத்தையும் அடக்கி ஆளும் பார்வதி அன்னை வந்து நீராடி செல்லும் இடம், கௌரிக்குண்டு என்று சொல்லக்கூடிய இடம். நான் முன்னதாகவே சொல்லியிருந்தேன். அந்த நீர் பச்சை கலரில் தெரிகிறது மேலிருந்து பார்க்கும் பொழுது. இப்போ நான் நிற்பது 100 அடி மேலே நிற்கிறேன், நீர் 100 அடி கீழே இருக்கிறது. ஆனால் இறங்கி அந்த நீரை நமது பாட்டிலில் நிரப்பியவுடன் வெண்மையாகத்தான் இருந்தது. அடியே இறங்கி அந்த நீரை எடுத்து அடியார்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறோம். இறைவனின் பெரும் பாக்கியம் இருந்தால்தான் இந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்பதற்கு கண்டிப்பாக எங்களுடைய இந்த பரிக்கிரமா சாட்சியாக இருந்தது. காலை முதல் உணவே இல்லாமல் 22 கிலோமீட்டர் தூரம் எவ்வாறு நடக்கப் போகிறோம் என்று இருந்த எங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அன்னையுமாக அப்பனுமாக இருவரும் எங்களை வழிநடத்தி சென்றார்கள். சுற்றியுள்ள கைலாயமலையை சுற்றியுள்ள இந்த அழகிய காட்சியை பாருங்கள். இவ்வளவு அழகு, எவ்வளவு அழகான காட்சி. 2ஆம் நாள் பரிக்கிரமா கிட்டத்தட்ட எங்களுக்கு நிறைவுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் இதற்கு பிறகு 12 கிலோமீட்டர் தூரம் கடும் மழையாக இருந்தது. அதனால் எங்கள் அலைபேசியை வெளியில் எடுக்க முடியவில்லை. 3ஆம் நாள் காலை தான் எடுக்க முடிந்தது. இது 2ஆம் நாள் மாலை நேரம். இன்னும் சற்று நேரத்தில் கடும் மழை பெய்ய தொடங்கிவிட்டது. எவ்வளோ வெயில் அடிக்கிறது. அடுத்த 5 நிமிடத்தில் கடும் மழையை நாங்கள் சந்தித்தோம். அந்த மழை தொடர்ந்து 12 கிலோமீட்டர் தூரமும் தொய்வில்லாமல் இருந்தது. இது 3ஆம் நாள் பரிக்கிரமா. 3ஆம் நாள் காலையிலும் மழை. வருண பகவான் எங்களை தொடர்ந்து ஆதரித்தே கொண்டு வந்தார். 3ஆம் நாள் காலையிலும் பனிமழை, சாதாரண மழை எல்லாமே இருந்தது. மிகவும் கடுமையான குளிர் இருந்தது. கிட்டத்தட்ட 3ஆம் நாள் 8 கிலோமீட்டர் பயண தூரம் எங்களுடைய பரிக்கிரமா நிறைவுக்கு வந்துவிட்டது. அடியார் பெருமக்களே, இந்த காணொளியை காணும் நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இறைவன் திருவடியில் உங்கள் விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக இது போன்ற கைலாய யாத்திரை, புனித யாத்திரை நீங்களும் கலந்து கொண்டு பெருமானின் பெரும் கருணை பெற்று பேரானந்த சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம். ஸ்ரீலஸ்ரீ திருச்சிற்றம்பல தேசிகர் நாமக்கல், சிவத்திரு திவாகர் ஐயா, சிவத்திரு தங்கராஜ் ஐயா மற்றும் மனோகர் டிராவல்ஸ் ஈரோடு. இறைவனின் பெரும் கருணை பேரானந்தம் எங்களுடைய பரிக்கிரமா ஆரம்பித்த முதல் கடைசி முடிக்கும் வரை தொடர்ந்து 6 எங்களோடு பயணம் செய்து கொண்டிருந்தது. இது மானசரோவர் ஏரி. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பரிக்கிரமா முடித்த பிறகு மானசரோவர் ஏரி.
இங்கிருந்து பெருமானின் தெற்கு முக தரிசனம் இங்கு கிடைக்கப்பெறும். இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருப்பது ராவணனால் உருவாக்கப்பட்ட ராட்சஸ்தல் ஏரி, அரக்கர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஏரி இது. இந்த இடம் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருப்பது ராட்சஸ்தல் ஏரி. இதை நாங்கள் பரிக்கிரமா முடித்த பிறகு மதியம் பார்வையிட சென்றோம். உள்ளே இறங்க எங்களுக்கு அனுமதி இல்லை. அதை முடித்து கொண்டு மானசரோவரில் மாலை சென்று வழிபாடு நடத்திவிட்டு தீர்த்தமும் மூர்த்தமும் எடுத்து வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் மானசரோவர் ஏரி. உலகத்தின் 19,000 அடி உயரத்தில் உள்ள நன்னீர் ஏரி, தேவர்களும் முனிவர்களும் நீராடும் ஏரி. எங்கள் பூஜை முடித்தவுடன் இறைவன் எங்களுக்கு கொடுத்த காட்சியை உங்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம். தெற்குமுக தரிசனம் இப்பொழுது உங்களுக்கு அதை காண்பிக்கிறோம், பாருங்கள். எங்களுடைய பதிவு நிறைவுக்கு வந்துவிட்டது. பெருமானின் தரிசனத்தோடு நிறைவு பெறுகிறது. திருச்சிற்றம்பலம்.